படம் பண்ணலான்னு சொன்ன உடனே முதல்ல இருந்த ஸ்கிரிப்ட் வாழை தான். ஏன்னா இது அவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தின ஒரு கதை எனக்கு. மாமன் ரிலீஸ் ஆகும் முன்னாடி இந்த படம் பண்ணி முடிச்சிட்டோம். எல்லோருக்கும் வணக்கம். சார் சொன்ன மாதிரி இந்த மேடை தான் ஃபர்ஸ்ட் மேடை. ப்ளஸ் நீங்கள் பெரிய பெருமாளை கொண்டாடின விதம் தெரியும். அதை பார்த்து என்னோட கலையை, என்னோட அரசியலை இந்த மக்கள் எடுத்துகிட்டு கொண்டு போன விதம் தெரியும். அந்த நம்பிக்கை தான் அடுத்தடுத்த கர்ணனாக இருக்கட்டும், மாமன்னனாக இருக்கட்டும், வாழையாக இருக்கட்டும், இப்போ எடுத்துகிட்டு இருக்க பைசனாக இருக்கட்டும், இது எல்லாமே முழுக்க என்ன விஷயம் நடந்தாலும் இந்த கதையை ஏற்றுக்கொள்வதற்கான மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்லா கதையுமே எடுத்துக்கிறோம். அப்படி ஒரு அந்த மாதிரியான நம்பிக்கை கொடுத்த பத்திரிகையாளர்களுக்கு முதல்ல என்னோட நன்றி. முதல்ல ஹாட் ஸ்டாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்கிரிப்டு ஃபஸ்ட்டு நான் சினிமாவுக்கு வந்த உடனே படம் பண்ணலான்னு சொன்ன உடனே முதல்ல இருந்த ஸ்கிரிப்ட் வாழை தான். ஃபஸ்ட்டு சின்னதாக இது கதையை சொன்னேன் டைரக்டர்கிட்ட, இது வேணால் எழுதி வைடா அப்படின்னு சொன்னார். அதை எழுதி வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி 50 லட்ச ரூபா அந்த கூட அந்த படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவோடு இருந்த படம் தான் வாழை. ஏன்னா இது எடுத்தால் தான் என்னோட அடுத்த கதைக்கு என்னால் போக முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த அறிவுக்கு நான் அப்படி நம்பிக்கிட்டு இருந்தேன். இது எடுக்காமல் நம்மளால் அடுத்த படத்தை எடுக்கவே முடியாது. ஏன்னா இது அவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தின ஒரு கதை எனக்கு. அதில் அப்போ காலப்போக்கில் என்ன ஆகி போச்சுன்னா, நான் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன், நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்த உடனே எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடாது, இது நல்லா எடுக்கணும், நம்ம அடித்து பிடிச்சி எடுக்கக்கூடாது, இந்த வாழை மிக சரியானதாக டைம் கிடைக்கும் போது எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் நான் தள்ளி வச்சுட்டு பெரிய பெருமாள் எழுத ஆரம்பித்தேன். பெரிய பெருமாள் அப்போ இதே அளவுக்கு பெயின்னுள்ள கதை எழுதுவோம் தனியாக அப்படின்ட்டு பெரிய பெருமாள் எழுத ஆரம்பித்தேன். பெரிய பெருமாள் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கதை என்ன பண்ணுறது உள்ளுக்குள்ளே அழுத்திக்கிட்டே இருந்துச்சு. பெரிய பெருமாள் ரிலீஸ் ஆச்சு, கர்ணன் ரிலீஸ் ஆச்சு, மாமன்னன் ரிலீஸ் ஆச்சு. மாமன்னன் எழுதி முடிச்சிட்டேன். அப்புறம் இந்த வாழை என்ன பண்ணுறதுன்னு வச்சுட்டு இருக்கும்போது நரன் ஒரு நாள் வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு வந்தார். சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வாழை கதையை சொன்னேன். நீங்கள் இவ்வளோ பிஸியில் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது, நான் ஏதாவது கேப்பில் நான் பண்ணிவிடுவேன். இது எனக்கு இது கதையும் தேவையில்லை, ஸ்கிரிப்ட் புக்கும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, நீங்கள் ஓகே சொன்னால் நான் பண்ணிவிடுவேன் போய் அப்படின்னு சொல்லி அப்படி தான் வாழை ஸ்டார்ட் ஆச்சு. உடனே ஹாட் ஸ்டார் பேசினாங்க. அந்த கதையை கேட்ட அடுத்த நிமிஷமே நம்ம பண்ணுறோம் சார்னு சொல்லிட்டாங்க. நான் மாமன்னன் ஷூட்டிங்கில் இருந்தப்போ மாமன்னன் கேப்பில் இந்த படத்தை நான் மாமன்னன் ரிலீஸ் ஆக முன்னாடி இந்த படம் பண்ணி முடிச்சிட்டோம். நிச்சயமாக அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு முதல் ரீசன் காரணம் என்னென்னா, ஃபஸ்ட் சிங்கிள் சும்மா சாதாரணமாக ரிலீஸ் பண்ணிடலாம். என்னோட பசங்களுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது. என்னோட பசங்கன்னா பொன்வேலுக்கும் ராகுலுக்கும் தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது. ஏன்னா அவனுங்க சின்ன பையனாக இருந்தாங்க இந்த படம் எடுக்கும்போது. இப்போ வளர்ந்துட்டானுங்க. பைசன் எடுக்க ஷூட்டிங் போயிருக்கேன். ஜூனியர் பாம்போடு நின்றுட்டுருக்கானுங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்கள் 1.5 வருஷமாக நீங்கள் நான் அவ்வளோ பில்டப் பண்ணி நடிச்சு ஸ்கூலில் லீவ்லாம் கேட்டு பில்டப் பண்ணி சொல்லுவோம். நீ இங்கே வேறு படம் எடுத்துக்கிட்டு இருக்க. மாமன்னு எடுத்தா ஓகே, அடுத்து பைசன்னு படம் எடுக்க வந்துட்டா, எங்களை எப்போ தான் காட்டுவேன் அப்படின்னு அவனை என்னை கேட்காமலே முடிச்சுக்கிட்டே இருந்தானுங்க 2 பேருமே. சரி சீக்கிரமாக ஏதாவது பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு தான் அந்த ரிலீஸு. அப்போ அந்த ஸ்டேஜ் ஒன்று போட்டு அவனுங்க இதுக்கப்புறம் நிறைய லீவ் கேட்போம்ல ஸ்கூல்லலாம், அதுக்கெலாம் எவிடன்ஸும் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன். அதனால் ஃபஸ்ட் சிங்கிள் சும்மா சாதாரணமாக ரிலீஸ் பண்ணதுக்கு பதிலாக அவங்கள வச்சு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணோம். அதனால் ஹாட் ஸ்டாருக்கு ரொம்ப நன்றி. என்னை ரொம்ப பிலீவ் பண்ணாங்க. ஏன்னா ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது என்னோட கமிட்மெண்ட் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் இது எப்போ பண்ணுவாங்கலாம் யோசிக்காமல் நான் கேட்கணும் காசு கொடுத்தாங்க. போய் இந்த படத்தை நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இவ்வளோ கேப்பில் எனக்காக வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ வாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன்னா ஓகேன்னு சொல்லி இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் பிரதீப் சார், கிருஷ்ணன்குட்டி சார், ஹாட் ஸ்டார் மொத்த டீமுக்குமே எனக்கு ரொம்ப நன்றி. மெயினாக நான் படத்தை பற்றி பேச வேண்டாம், ஏன்னா அது ஃபஸ்ட் சிங்கிள் தான், நிறைய விஷயங்கள் இருக்குது. மெயினாக நான் பிலீவ் பண்ணுற விஷயம் ஒன்று தான். நான் ஒர்க் பண்ண எல்லாருமே இங்கே இருக்காங்க. ரஞ்சித்தனா இருக்காரு, அவர் கூட நான் அடுத்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தானு சார் இருக்காரு, அவர் கூட எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது, படம் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து மூர்த்தி சார் இருக்காரு, ரெட் ஜெயிண்டு, அவங்க கூட ஒரு படம் பண்ணுறேன், கமிட்மெண்ட் இருக்குது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் என்னவா இருக்கேன் சினிமாவுக்குள்ள, இதுவே எனக்கு பயங்கர திருப்தியாக இருக்குது. என் கூட ஒர்க் பண்ணவங்க என்னோட உழைப்பையும், என்னோட அரசியலையும், என்னோட சினிமா கலையின் மீது எனக்கு இருக்க விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்னை அரவணைச்சு அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த 4 பேர், இந்த 3 ப்ரொடியூசரும் இவங்க கூட இருந்து என்னைய ஒரு ப்ரொடியூசராக பார்க்குறதும் சந்தோஷப்படுறதுமே முக்கியமான விஷயம். அடுத்தடுத்து அவங்க கூட ட்ராவல் பண்ணுறேன். அவங்க 3 பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி. அடுத்து என்ன சொல்கிறது, என்னோட இயக்குனர்
ரஞ்சிதன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு உனக்கு ஏன் இவ்வளோ பதட்டம், உனக்கு ஏன் இவ்வளோ சிக்கல், ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுது, 4வது படம் வந்துட்டுலாம் பார்த்து பண்ணலாம்ல, பார்த்து பண்ணலாம்னு சொல்லுவாரு. இப்போ கூட உதடு ஒட்ட ஆரம்பிச்சுக்க தான் பேச கூப்பிடுறாங்க. நான் நிறைய ஃபங்க்ஷனில் உதடு ஒட்டினாலேயே கான்ட்ரவர்ஷியலாக பேசி மாட்டியிருக்கேன். எனக்கு தண்ணி குடிக்காம முதல்ல ஒட்ட ஆரம்பிச்சிட்டுனா டகடன்னு ஏதாவது பேசிட்டு போயிடுவேன். பேசிட்டு கீழே போனதுக்கப்புறம் தான் பார்த்தா உள்ளுக்குலேருந்து வெளியிருந்து கொட்டியிருக்கும் ஏதோ ஒன்று. நான் போகும்போது ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிருப்பேன், ஆனால் மேலே போய் அது கொட்டியிருக்கும் பயங்கரமாக. அப்போ யோசிப்பேன், இது உள்ளே கிடந்திருக்கு, நமக்கு தெரியாமல் கிடந்திருக்கு அப்படின்னு யோசிப்பேன். அப்படி நிறைய ஃபங்க்ஷன்லாம் நான் பேசியிருக்கேன். அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ரஞ்சிதனை திட்டிகிட்டே இருப்பார், டேய் நார்மலாக இருக்கா, நீ வந்து கேஷுவலாக இருக்க, உனக்கு எல்லா வசதியும் வந்துடுச்சு, நீ சொன்னால் எல்லாமே நடக்கும், நல்ல ப்ரொடக்ஷன் வந்துட்டாங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, அப்புறம் ஏன் இவ்வளோ பதட்டப்பட்டு படத்தை எடுக்கிற, இவ்வளோ வேகத்தை ஏன் போடுற அப்படின்னு கேட்பாரு. ஒரு கதையை படமாக்குவது என்றால் அந்த கதையை நம்ம ரசித்து அதுக்கான கிராஃப்டை கண்டுபிடிச்சி ஒரு படம் பண்ணலாம். பட் என்னை நானே இயக்குவது அப்படின்றது, என்னோட வாழ்க்கையை நான் இயக்குவது அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு இந்த பதட்டம் போக மாட்டேங்குது. நான் கிரியேட் பண்ணுற எல்லா கேரக்டர்ஸுமே என் வாழ்க்கையில் பார்த்த மனிதர்களாக இருக்காங்க. அவங்க இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ மூலையிலேருந்து நீ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னை வந்து இவன் எப்படி மாறிக்கிட்டு இருக்கான், என்னவா ஆகிக்கிட்டு இருக்கான், அவன் என்ன பேசுகிறான், இவன் பேசுகிற எவ்வளோ உண்மை இருக்குது, எவ்வளோ பொய் இருக்குது, இவன் பேசுகிறத ஏற்றுக்கலாமா, நம்பலாமா, வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க கண்காணிச்சுட்டே இருக்காங்க. அதனாலேயே எனக்கு அந்த பதட்டம் வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு கடமையும் இருக்குது. இப்போ இந்த மேடை எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான மேடைக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராகுலும் பொன்வேலும் இந்த மேடையில் இருக்கிறது தான். ஏன்னா இந்த வயசில் நான் எப்படி இருந்தேன்னு தெரியும். என் ஊரில் என் சொந்த அக்கா பசங்க தான் அவங்கள, என்னோட அக்கா பையன் ஒருத்தர் மாமா பையன், இந்த 2 பேரும் இந்த வயசில் நான் என்னவா இருந்தேன்னு எனக்கு தெரியும். இவங்களுக்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இந்த மேலே உட்கார வச்சுட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இவனுங்க வழி தவறி போக மாட்டானுங்க. இனிமேல் இவனுங்க இந்த சினிமா, இந்த கலையின் வழியாக இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சுக்குவானுங்க, இந்த கலையின் வழியாக அவனுங்க திசை மாறாமல் இருப்பானுங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா திருநெல்வேலி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். என் மண்டலத்தில் தோன்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து என்ன பதில்னு தெரியாமல் நான் பைத்தியம் முடிச்சு அலைஞ்ச வயசில் தான் அவனை உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஆனால் அவனுங்களை நான் வேகமாக ஓடி வந்து முட்டி மோதி ஓடி வந்து அவனுங்களை நான் வந்து உருவாக்குறதுக்கான ஒரு மேடையை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். மீண்டும் வெளியே வர்றதுக்கே நாளாகும். என்னோட கதையை முடித்து கொண்டு வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நாளாகும். அப்படியாப்பட்ட கதைகள் தான் தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து என்னோடய இயக்குநருக்கு வந்து இதே மேடையில் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். என்னோடய இயக்குனர் இருக்கிற வரைக்கும் எனக்கு சின்ன மாற்றம் கூட நீங்கள் பார்க்க முடியாது. அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா, என்னையை கண்காணிச்சுட்டு இருக்கிற முக்கியமான கண்களில் வந்து அவரோட கண்கள் முக்கியமான கண்கள். ஏதாவது ஒருத்தங்க ஃபோன் வந்துச்சு, நான் முதல்ல யோசிக்கிறது நான் எனக்கு என்ன தப்பு பண்ணுன்னு யோசிப்பேன். சுற்றி முற்றி பார்ப்பேன், நம்ம ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோமா, இல்லை ஏதாவது அதிகம் பசிக்கிறதுனால ஏதாவது பண்ணியிருக்கோமா, இல்லை ஏதாவது ஃபோன் பண்ணியிருக்கோமா, யார்கிட்டயாவது பேசியிருக்கோமா, ஏதாவது பேட்டி கீட்டி கொடுத்துட்டோமா அப்படின்னு தான் பார்ப்பேன். ஏன்னா எப்படி வீட்டில் இருக்கவங்க எப்படி அப்பா அம்மா நம்ம மேலே பயம் வச்சுருப்பாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும். எனக்கு நடப்பதற்கு முன்பாகவே எனக்கு தெரிஞ்சது வந்து எங்கள் டைரக்டருக்கு மட்டும்தான். நான் மிட் நைட் கூட எனக்கு ஃபோன் பண்ணிட்டு, என்னடா பண்ண ஒருத்தர் எழுதியிருக்கான இப்படி உன்னை பற்றி அப்படிம்பாரு. எனக்கு அது பயங்கர ஷாக் ஆகும். எப்படி 12 மணிக்கு போய் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அவனை தேடி பிடிச்சது எனக்கு 2 நாள் ஆகும். ஆனால் இவருக்கு மட்டும் எப்படியாவது பார்த்துருப்பாரு. என்னன்னா பதட்டப்பட்டுட்டே இருப்பாரு. நீ கரெக்டாக இருக்கடா, நீ வந்து ஏன் இவ்வளோ பதட்டப்படுற, நீ ரொம்ப நீ வந்து ஆர்ட் ஃபார்முக்குள்ளே இருக்க, அதனால ஆர்ட் ஃபார்மை மையப்படுத்தியே நீ ட்ராவல் ஆகு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவர் இருக்கிற தைரியத்தில் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கேன். அப்புறம் ரஞ்சித்னு சொல்லி ஆகணும். ஏன்னா முழுக்க அவர் எவ்வளோ வேகமாக இருந்தாலும் தன்னோட இருக்கிற மனிதர்களை பத்திரமா பார்த்துக்கல அவருக்கு நிகரான யாருமே நினைப்பேன். ஏன்னா அவர் ஓடிட்டு இருப்பார், அவர் முட்டுவார், மோதுவார், எல்லாம் பண்ணுவார், கலகங்களை உருவாக்குவார். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவன் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்பக்கூடிய அந்த மனம் இருக்குல்ல, அதுதான் வந்து எனக்கு விபணம். என்னன்னா சரி பாதுகாப்பாக அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல, 2 பேர்த்துக்குமே எவ்வளோ நன்றி சொல்லலாம்னு பார்த்தாது. அப்புறம் வந்து ரெட் ஜெயின் சொல்லணும். வாழை முடிச்சு ஃபஸ்ட்டு பார்த்து அவங்க உதயசாக முன்னாடியே பார்த்துட்டாரு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, மாமன் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்துட்டேன். மாமன் ரிலீஸ் ஆகும் மட்டும் உதயசாக அந்த படம் பார்த்துட்டாரு. சார் நீங்கள் என்னையும் யோசிக்காதீங்க, தேட்டருக்கு கொண்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மூர்த்தி சார் பயங்கர சப்போர்ட் எனக்கு. என்னன்னா சார் டைம் நான் மட்டும்தான் ஈஸியாக பேசிட்டு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட, அப்படி தானே? நான் மட்டும் தான் அதாவது எல்லாம் சொல்லுவாங்க, படம் பண்ணி சண்டை போடாமல் சிரிச்சு பேச்சுட்டு வர நீ தான் மூர்த்தி சார் கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ரொம்ப மரியாதையை நீ பார்த்துக்கிட்டாரு. மாமன்னனாக இருக்கட்டும், மாமன்னோட வெற்றியாக இருக்கட்டும். இப்போ வாழை படம் பார்த்துட்டாரு. வாழையெல்லாம் மூர்த்தி சாருக்கு பிடிக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் படம் முடிஞ்சோடனே எனக்கு சொன்ன வார்த்தை வந்து, சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், நீ பயப்படாதீங்க, இதை தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணார். அதனால் ரெட் ஜெயினுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து வந்து திலீப் மாஸ்டர் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தை எப்படி எந்த மாதிரி கொண்டு வரது, யார் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம்
ரஞ்சித் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நமக்கு தெரிஞ்ச ஆட்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்மளை ரொம்ப நம்பி நம்மளுடைய எமோஷனலாக ஆட்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஒன்று நம்மளே பண்ணிவிடுவோம், இல்லை வெஜ்ஜின்ட்டு பண்ண சொல்லுவோம். இப்படி தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் பைசன் ஷூட்டிங் வந்தார், வாழை காட்டுங்க எனக்கு அப்படின்னாரு. நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கேப்பில் வாழை பார்த்துருங்கன்னு சொன்னேன். வாழை பார்த்துட்டு வந்தார். வந்துட்டு தலைவா ரொம்ப எமோஷ்னல் ஆகி அன்றைக்கி ஃபுல்லாக ஷூட் பண்ண மாட்டேன்ட்டார், நீங்களே பண்ணிக்கோங்க, நான் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு 2 hours பட்டில் ஸ்பாட்டுக்கே வரல, உட்காந்துட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வந்தார். வந்துட்டு தெளிவாக நம்ம தேட்டருக்கு பண்ணுறோம், நான் இந்த படத்தில் இருக்கணும் உள்ள, அதான் நீங்கள் இருக்கீங்களே மாஸ்டராக இருக்கீங்களா அப்படின்னு. இல்லை நான் வந்து இந்த படத்தோட எல்லா விஷயத்தையும் நான் கூட இருக்கணும், என் பேர் இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன், நான் சினிமாவுக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் தான் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் சொல்லும் போது கண்ணு கலங்கிருந்துச்சு. இன்றைக்கி நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்ப எமோஷனலான ஒரே ரீசன் என்னென்னா, நம்ம ஏதோ செஞ்சுருக்கோம், ஒரு நாடக காதலின் வழி நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒன்று தோணுச்சு எனக்கு. நாடகக்காரன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சாதிமுக புத்தகம் தான் நாடகக்காதல். அப்போ நாடகக்காதலின் வழி நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பயங்கரமான சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வகையில் வந்து இன்றைக்கி என் வாழ்க்கையில் முக்கியமான நாள். என்னுடைய காதலி என்னுடைய திவ்யாவை வச்சு இந்த படம் அவள் மேடையில் வச்சு அவளோட பேர் போட்டு இந்த படம் வருது அப்படிங்கிறது என்னோட கதை. திவ்யா வந்து அவள் பேர் போட்டு மாரி செல்வராஜோட மாரி செல்வராஜோட வாழ்வில் நடந்த ஆகப்பெரும் துயரத்தை அவள் தயாரித்து வெளியிடுறா அப்படிங்கிறது வந்து எனக்கு என் வாழ்க்கையில் வந்து இப்படி நடக்கும் நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. இது வந்து ரொம்ப பெருமைப்பான விஷயம். நான் இன்னைக்கு யோசிச்சுட்டே இருக்கிறது தான், இது நம்ம போடலாமா, தூக்கிடலாமா, இது பேரை மாற்றிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கு ஒரே ரீசன் தான், இது என் வாழ்க்கையில் மீள முடியாத துயரம் வாழை. நான் இன்றைக்கி மீள முடியாத துயரம் தான் வாழை. இதை வந்து நம்ம திவ்யா மனைவி பேர் போட்டு பண்ணுறமேனு யோசிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும், என் பிள்ளைங்களுக்கும் என்னை புரிந்து கொள்பவர்களும் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குன்னு நம்பி தான் இது செஞ்சோம். அதனால் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் படமாக எனக்கு மாறிடுச்சு. கடைசியாக சொல்லணும்னா ஒன்று தான், எல்லாருக்கும் நன்றி. கடைசியாக சொல்லணும் அப்படின்னா ஒன்று தான், மாரி செல்வராஜ் மீது நிறைய இன்னும் கர்ணன், பரியன் பெருமாள், மாமன்னன் வந்ததுக்கப்புறம் கூட நிறைய சந்தேகங்கள், நிறைய வந்து குழப்பங்கள் நிறைய பேத்துக்கு இருக்கும். இது ஏன் இவ்வளோ வேகம், ஏன் இவ்வளோ எமோஷ்னல், ஏன் இவ்வளோ பேசுகிறது, என்னடா நீங்கள் மைக் அடிச்சு என்னென்னா பேசுவீங்களா, ஒரு படம் எடுத்தால் நீங்கள் பெரிய ஆட்களா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதை மட்டும் தான் எடுப்பீங்களா, இதை மட்டும் தான் கேட்பீங்களா அப்படின்னு நிறைய கேள்வி வந்துகிட்டே இருக்கும். வாழை வந்து அதை பார்க்கும்போது, வாழை படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் என்னை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே எடுக்கப்பட்ட படம் தான் வாழை. மாரி செல்வராஜன் படைப்புகளையும் இல்லை மாரி செல்வராஜோட கேள்விகளையும் இல்லை மாரி செல்வராஜோட எமோஷனலையும் குறைந்தபட்சம் புரிந்து கொள்வதற்கான ஒரு ஸ்பேஸ், என்னை நம்புகிறவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக நம்புறதுக்கும், என்னை சந்தேகிப்பவர்கள் குறைந்தபட்சம் என் பக்கம் பார்வையை திருப்பதற்குமான ஒரு உரையாடலை தான் இந்த வாழைங்கிற படம். வாழையின் மூலமாக நான் ரொம்ப நம்புகிறது, நான் யார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படிங்கிற சொல்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. வாழை நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முதல் பாடல் ரிலீஸ் ஆகுது, அடுத்தடுத்த பாடல் ரிலீஸ் ஆகும். இந்த படம் வந்து August 23 சொல்லலாங்க சார், August 23 தேட்டர் ரிலீஸ் ஆகுது. நிச்சயமாக ஒரு நீங்கள் எங்கிட்டேருந்து எதிர்பார்த்துட்டீங்க, உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி மாரி செல்வராஜ்லேருந்து என்ன மாதிரி படம் எதிர்பார்த்துட்டீங்கன்னு தெரியும். நான் நிறைய இடக்கம் ட்ராவல் பண்ணும்போது மக்கள் கேட்க வச்சு எனக்கு தெரியும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு படமாக வாழை இருக்கும். இவ்வளோ நேரம் வந்து எங்களோட என்ன சொல்கிறது, நிச்சயமாக இது வந்து ஒரு எமோஷனலான விஷயமாக தான் இருக்கும், இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்கும்னு நம்பி எல்லாருமே இவ்வளோ நேரம் காத்திருந்து இந்த விஷயத்தை பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. யாராவது மிஸ் பண்ணியிருந்தா, யாராவது மறந்துருந்தா, அப்போ அருண் ப்ரொடியூசர் ஆகிட்டார். யோசிச்சு பார்த்தா 2 பேருமே இப்போ ஸ்கிரிப்டை தூக்கிட்டு அலைஞ்சிருக்கோம். பையன் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு ஒரு 50-60 கம்பெனி அலைஞ்சிருப்போம். ஒரு 10-15 ஹீரோட்ட கதை சொல்லியிருப்பேன். அப்போல்லாம் கூட இன்றைக்கி அவர் வந்து மாவீரன் ஒரு படம் எடுத்து ப்ரொடியூசர் ஆகிட்டார். இப்போ அடுத்து ஒரு படம் நேற்று முந்தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேரும் இன்றைக்கி அவர் ப்ரொடியூசராக இருக்கா, நான் டைரக்டராக இருக்கேன் அப்படிங்கிற சந்தோஷமாக இருக்குது. இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் எப்படி நடக்குது அப்படின்னா, தீவிர நம்பிக்கையிலையும் உழைப்பிலையும், அதிகமான உழைப்பிலையும், கனவை நோக்கிய பயணத்திலும் நடக்குது. அதை நாங்கள்லாம் வந்து ஒரு பெரிய உன்னுதாரணமாக இருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது. எல்லாருக்குமே நன்றி. யாரையாவது விட்டுருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நிச்சயமாக வாழை உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற படமாக இருக்கும். August 23 நான் வெயிட் பண்ணுறேன். ரொம்ப நன்றி.